நம்மளோட ஃபுல் இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட்டில் மெயின் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக்டு பீன்ஸுன்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ அந்த பேக்ட் பீன்ஸ் வந்து கேனில் கிடைக்கும். நம்ம இப்போ வந்து அதை வந்து வீட்டிலே பண்ண போகிறோம். ஓகே, ரொம்ப சிம்பிள் பண்ணுறது. கேனில் உள்ளதை விட வீட்டில் உள்ளது வந்து ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கேனில் உள்ளதில் வந்து அது ஒரு வினிகரி டேஸ்ட் இருக்கும். எனக்கு அது சுத்தமாக பிடிக்காது. ஆனால் வீட்டில் பண்ணுறது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் இதுக்கு வந்து கிரேட் நார்தர்ன் பீன்ஸுன்னு ஒரு பீன்ஸ் உண்டு, அது யூஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா கனிலீனி பீன்ஸ், அந்த மாதிரி பீன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்ம ஊரில் கிடைக்காது. நம்ம ஊரில் கிடைக்கிற பீன்ஸ் வச்சு பண்ண போகிறோம். இது வந்து என்னென்னா காராமணி, பிளாக் ஐடு பீஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல. இதில் கருப்பும் உண்டு, வெள்ளையும் உண்டு. நான் இன்றைக்கி வெள்ளை தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை ஒரு 4-5 ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சுட்டு ப்ரெஷர் குக்கரில் ஒரு 3 விசில் வச்சு குக் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக குக் ஆகிடும். ஸோ இந்த பீன்ஸ் வந்து நான் ஊற வச்சிட்ருக்கேன். இது குக் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த பேக் பீன்ஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு காணிக்கிறேன். ஸோ இந்த பர்டிகுலர் பேக் பீன்ஸ் வந்து நான் கொஞ்சம் இந்தியன் ஃப்ளேவர்ஸ், இந்தியன் டேஸ்ட்டில் தான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து வெங்காயம் வச்சுருக்கேன், பச்சை மிளகா, பூண்டு, அப்புறம் கேப்சிகம். ஸோ இவ்வளோத்தையும் பொடிசாக கட் பண்ணிடலாம். வெங்காயம், கேப்சிகம், பச்சை மிளகா, கார்லிக் இவ்வளோத்தையும் நல்லா பொடிசாக கட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்குள்ளே சாஸ் ரெடி பண்ணிடலாம். ஸோ பேக் பீனுக்கான சாஸ் ரெடி பண்ணிவிடுவோம். ஸோ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு டொமேட்டோ கெச்சப், ஒரு 1/4 கப் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் ஊற்றிக்கோங்க. ஸோ இதுதான் அந்த மெயின் டேஸ்ட்டு. ஓகே, ஸோ டொமேட்டோ சாஸ்க்கு மேலே மஸ்டர்ட் சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு டேபிள் ஸ்பூன். ப்ரௌன் சுகர் இல்லைன்னா வந்து வெல்லம், அது ஒரு 3 டேபிள் ஸ்பூன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம பேக் பீன்ஸ்க்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயை வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் வந்து கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. நார்மல் நம்ம குக்கிங் ஆயில் உண்டுல்ல, அதை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஃபைனாக கட் பண்ண கார்லிக் ஒரு 5-6 பல்லு நீங்கள் பொடிசாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிவிட்டு பொடிசாக கட் பண்ண வெங்காயம். ஸோ பேக் பீன்ஸ் வந்து நான் இந்தியனைஸ்டு நம்மளோட பேலட்டுக்கு தக்கன ஃப்ளேவர்ஸில் பண்ணுறேன். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி பொடிசாக கட் பண்ண கேப்சிகம், காரத்துக்கு வந்து பச்சை மிளகா, அதையும் ஆட் பண்ணி நல்ல ஒரு 2 to 3 மினிட்ஸ் கொஞ்சமாக உப்பு போட்டு இதை வந்து வதக்க போகிறோம். இது வந்து ரொம்ப அந்த கோல்டனாக ஃப்ரை ஆகணும் அப்படியெல்லாம் கிடையாது. இது வந்து கொஞ்சம் அந்த சாஃப்டாட்டு வதங்கினா போதும். அதனால் ஒரு டோட்டலாக ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் வந்து இதை நல்ல மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வந்து ஃப்ரை பண்ணாலே போதும். அது வந்து குக் ஆகிடும். அதுக்கப்புறமா இதில் வந்து நான் வந்து யூஸ்வலாக பேக் பீன்ஸ் பார்த்திங்கன்னா பேக்கன் அந்த மாதிரி இதெல்லாம் போடுவாங்க. நான் வந்து இந்தியன்னால ஸ்பைசஸ் வந்து சில்லி பவுடர், ஜீரகப்பொடி, கொஞ்சமாக கொத்தமல்லி பொடி, அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி இவ்வளவும் ஆட் பண்ணியிருக்கேன். கரம் மசாலா பொடி நான் இதில் போடலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஃப்ளேவரை வந்து ஆல்ட்ரு பண்ணிடும். அது ஒரு மாதிரி குருமா மாதிரி ஆக்கிடுமா, அதனால் அது போட தேவையில்லை. ஸோ இப்போ ஸ்பைஸ் பவுடர்ஸ் போட்டுட்டு அகெயின் ஒரு 1 to 2 மினிட்ஸ் அந்த ஸ்பைஸை வந்து எண்ணெயில் வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி, நான் வந்து ஒரு 2 இல்லைன்னா 3 தக்காளி அரைச்சி வச்சுருப்பேன். இந்த பேக் பீன்ஸ் வந்து கம்ப்ளீட்லி டொமேட்டோ ஃப்ளேவர் தான், அதனால் தக்காளி வந்து அரைச்சது கொஞ்சம் நிறையவே போட்டுக்கலாம். அதையும் வந்து ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிட்டு மூடி போட்டு எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம குக் பண்ண போகிறோம். மீன் வயல் காராமணி ஊற வச்சு வச்சுருந்தோம்ல, அதை வந்து நல்லா நான் ப்ரெஷர் குக்கர்லன்னா நீங்கள் ஒரு 3 விசில் வச்சிடலாம். நான் இன்ஸ்டன்ட் பாட்டில் வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து ப்ரெஷர் குக்கில் குக் பண்ணிட்டேன்.
நீங்கள் நார்மல் குக்கர்னால் ஒரு 3-4 விசில் வச்சு எடுத்துருங்க. இந்த தண்ணியும் தேவை, அந்த குக் பண்ண அந்த தண்ணியோடு இருக்கணும். அதனால் ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றாதீங்க, ஓரளவுக்கு தண்ணி ஊற்றியே குக் பண்ணுங்கள். இப்போ நான் அந்த தண்ணியோடி காராமணியை வந்து அந்த வதங்கி வச்சுருக்கிற அந்த மசாலாலாம் ஆட் பண்ணிட்டேன். அந்த தண்ணியில் வந்து அந்த நம்ம யூஸ்வலாக பருப்பெல்லாம் வேக வச்சா தண்ணியில் ஒரு ஸ்டார்ச் வரும் தெரியுமா, அது நமக்கு தேவை. ஏன்னா வந்து இந்த பேக்டு பீன்ஸோட கன்சிஸ்டன்சிக்கு அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல டொமேட்டோ கெச்சப், மஸ்டர்டு, ப்ரௌன் சுகர், இது வந்து கொஞ்சம் ஸ்வீட்டான சைடில் தான் இருக்கும். இந்த பேக்டு பீன்ஸே வந்து ஒரு ஸ்வீட் சைடில் தான் இருக்கும். உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்வீட் பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஆனால் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லைக் புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருந்து, நீங்கள் அந்த நம்ம வெல்லம் ஆட் பண்ணதை நீங்கள் கொஞ்சம் குறைச்சே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் குக் பண்ண போகிறோம். அந்த இது எல்லாமே நல்லா திக்காகி அந்த பேக் பீன்ஸோட கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அதனால் ஒரு லோ ஃப்ளேமில் 15 to 20 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். குக் பண்ணதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து நான் ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி கீரை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இதை நீங்கள் வந்து முந்தின நாளே செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இது பேக் பீன்ஸ் வந்து இதுக்கு மட்டும் இல்லை, ப்ரெட்டுக்கு மேலே டோஸ்ட் பண்ண ப்ரெட்டுக்கு மேலே வச்சு சாப்பிட அவ்வளோ நல்லாயிருக்கும். சாண்ட்விச் பண்ணி சாப்பிட்லாம். நீங்கள் ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி இதை மேலே போட்டு வெங்காயம், பச்சை